வணக்கம்ல 9000 mAh பேட்டரி கொண்ட இந்த OnePlus Nord 6 பத்தி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன தந்திருக்காங்க தரல எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் கேமரா சாம்பிள்ஸ் இந்த பதிவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட விலை இப்போதைக்கு எனக்கு தெரியாது, பட் கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும் பாருங்கள். எஸ், ஸோ திஸ் தி OnePlus Nord 6. இந்த ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 9000 mAh பிக் பேட்டரி இருக்குது, 1.5K 165 Hz AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க. ஸ்னாப்டிராகன் 8s Gen 4ல் இது வந்து பவர் ஆகுது. IP68 69K வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு இது வருது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து தந்திருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் கவர் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இது ஃபோனுக்கான கேஸ் வந்து தந்திருக்காங்க. ரெகுலரான இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்லாமல் இந்த மாதிரி கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபோனு கலருக்கு மேட்சிங்கான ஒரு கேஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். ஸோ இதான் வந்து OnePlus Nord 6 எங்கிட்ட இருக்குது. குவிக் சில்வர் என்கிற இந்த கலர், இது வந்து பிளாக் மற்றும் இன்னொரு கிரீன் கலர் வேரியண்ட்டும் வருது. அந்த 3 கலர் வேரியண்ட்டும் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடித்தமான கலர் ஆப்ஷன் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குவிக் சில்வர் வேரியண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் இது வருது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் வந்து இந்த ஃபோனை எடுத்து கையில் பார்க்கும்போது இந்த 9000 mAh பேட்டரி இருக்க ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு ஹெவியாக தென்படலை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில். சரி, டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது, கேபிள் இருக்குது, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து OnePlus Nord 6 8.5 mm திக்னஸ் மற்றும் 217 grams வெயிட்டில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் செமையாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக தென்படல இந்த அளவுக்கு பெரிய பேட்டரி இருந்தால் கூட. மேலே வந்து உங்களுக்கு IR சென்சர் தந்திருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB 2.0 போர்ட் வந்து தந்திருக்காங்க. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த ப்ளஸ் கீ இருக்குது. இந்த ப்ளஸ் கீயை நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மைண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அந்த கண்டென்ட்லாம் வந்து அங்கே போய் சேவ் ஆயிரும். அப்புறம் உள்ளே வந்து அந்த ஷார்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். பட் அது தவிர்த்து நீங்கள் வந்து முன்னாடியில் வந்து OnePlus ஃபோனில் வந்து இந்த சவுண்டு வைப்ரேட் சைலண்ட்டுக்கான ஒரு கீ வந்து தந்துருப்பாங்களா, அது கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஷனில் கூட நீங்கள் வந்து இதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் கீயை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார்வரியூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC இருக்குது. eSIM ஆப்ஷன் கிடையாது. டயலர் யூஸ் பண்ணுறாங்க. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் வந்து கிடைக்குது. டிஸ்கிரீட்டாக நீங்கள் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். Now let's talk about the display. 6.78 inch AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தராங்க. 1.5K ரெசல்யூஷனோடு வருது. 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்குது. 60, 90, 120, 145 Hz 165 Hzக்கு இது வந்து அடாப்ட் ஆகுது. 10-bit கலர் பேனல் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. 800 nits பிரைட்னஸ், HBM வந்து 1800 nits, பீக் பிரைட்னஸ் வந்து 3600 nits வரைக்கும் போகுது. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வெளியில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு சன்லைட்டில் இருந்தால் கூட நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது தெளிவாக நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ நல்ல அவுட்டோர் விசிபிலிட்டி இருக்குது. ஸோ OnePlus ஃபோனு நம்ம சொல்லும்போதே நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வருமானே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு விழுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போல ஃபோன்களில் அது வராது. அப்படியே உங்களுக்கு வந்தால் கூட உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி தராங்க இந்த க்ரீன் லைன் இஷ்யூக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. 3200 Hz வரைக்கும் போகுது. அதுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் சிப்பும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ PW டிமிங் வந்து 3840 Hz வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் நைட் யூஸ் பண்ணும்போது, லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. இந்த பிளாக் டெப்த் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. நவ் பெர்ஃபார்மன்ஸ் டைம். நல்ல ஒரு கேமிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இது அமைது. அது காரணம் இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்குது. LPDDR5X ரேம் வந்து தந்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு 256GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. ஸோ 2 வேரியண்ட் வருது, 8 256GB, 12 256GBன்னு. ஸோ ரேம் வந்து 8GB 12GBன்னு வந்து கிடைக்குது. மேக்னெட்டிக் அக்சசரிஸுக்கான ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட ஒரு ஃபேன் இருக்குது, அதை வந்து மேக்னெட் மூலமாக அதில் வந்து பேக்கில் பொருந்திக்கும். ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடும் போதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங்காக எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆக்சசரிஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சசரிஸ் சொல்லும்போது இந்த ஃபோனுக்கு வந்து இந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷில் வந்து ஒரு கேஸும் வந்து தராங்க. இது வந்து ஒரு கிளாசிக்கான OnePlusோட ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆக்சசரிஸாகவும் இது வந்து கிடைக்குது கேஸ்.
ஸோ கேமிங்காக ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் வந்து கிடைக்குது. ஸோ ஹெவி கேம்ஸும் வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து விளையாடலாம். ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு வந்து இதில் வந்து அவ்வளோவா தென்படலை. ஸோ கேம்ஸ்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஹை எஃபிஎஸில் நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ கேம் பிரியர்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு கேமிங் டிவைஸாகவும் வந்து இதில் அமையுது. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. சோனி லைட் 600 சென்சர். ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் தந்திருக்காங்க. அது வந்து ஆம்னிவிஷன் சென்சர். 4K வீடியோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து 32 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ரியர் கேமராவில் 4K 60 FPS வரைக்கும் போகுது. ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 fps நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்கலாம். OIS மற்றும் AIS வந்து உங்களுக்கு பேக் சைடில் ரியர் கேமராவில் கிடைக்குது. கேமரா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோடு இருக்குது. போர்ட்ரேட், டெக்ஸ்ட் ஸ்கேனர், மோரில் போய் பார்த்தீங்கன்னா வந்து நைட் மோட், ஹைரஸ், பேனோ, ஃபில்ம், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், லாங்கஸ்ட் பொசிஷன், டூவல் வியூ, வீடியோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர், டில் ஷிஃப்ட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து சில கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. வீடியோ கூட வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஸ்டெபிளைஸ் வீடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பேட்டரியில் வந்து இதோட கீ ஹைலைட் 9000 mAh பேட்டரி, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணிக்கு ஆகும். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 2 to 2.5 டேஸுக்கான பேட்டரி பேக்கப் அவங்க வந்து மேக்ஸிமம் 2.5 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் ஈஸியாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு மேசிவான ஒரு பேட்டரி. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கணும். ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் அப் டு 27 watts வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் OS 16 தராங்க. 4+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உங்களுக்கு இதில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ 16 இப்போ ரன் ஆகுது. 17, 18, 19, 20 ஆண்ட்ராய்ட் 20 வரைக்கும் வந்து உங்களுக்கு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும். ப்ளஸ் 6 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. ஏஐ சர்ச் இருக்குது, ஏஐ ரைட்டர், ஏஐ டிரான்ஸ்லேட், ஏஐ வாய்ஸ் கிரைம், அப்புறம் ஏஐ சஜஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ எடிட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஏஐ எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏஐ ரீகம்போஸ், ஏஐ எரேசர், ஏஐ போர்ட்ரேட் க்ளோ, பெர்ஃபெக்ட் ஷாட், ஏஐ டீட்டெயில் பூஸ்ட், ஏஐ அன்பிளர், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர்னு ஏஐ ஃபீச்சர்ஸ் ஃபோட்டோ எடிட்லேயும் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இதுதான் வந்து OnePlus Nord 6 ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் வித் அ பிக் பேட்டரி. ஸோ 9000 mAh பேட்டரி, செம்ம பேட்டரி பேக்கப் கிடைக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்குது. டீசெண்டான கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வீடியோஸ் வந்து கிடைக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் IP68, 69K வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் இந்த OnePlus Nord 6. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோக்களை பிடித்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடித்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமதன். தமிழில் பேசி டெக் தமிழாக பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.